அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய 28 மணி நேரம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சியாம் 4 மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆக்சியாம் 4 மிஷன் அப்படிங்கிறது நமக்கு கென்னடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற அமெரிக்கால இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபால்கான் 9 அப்படிங்கிறது அதனுடைய ராக்கெட். டிராகன் அப்படிங்கிறது அதனுடைய விண்கலன். இந்த ஆக்சியம் 4 மிஷனுக்கு கீழ தான் நம்மளுடைய இந்தியாவ சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகப் போறார். அந்த பின்னணியில தான் இந்த ஆர்டிக்கிள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது பூமிக்கு வெளிய ஒரு சுற்றுவட்ட பாதையில ஒரு சேட்டலைட் மாரி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ப அனுப்பக்கூடிய விண்கலமும் அந்த ஒரு சுற்றுவட்ட பாதைக்கு போனா தான் நம்ப விண்வெளி வீரர்கள் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக முடியும். சரிங்களா? இந்த ஆக்சியம் அப்படிங்கிறது அமெரிக்கன் மிஷன். சரியா? அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பூமியில நம்ம பயன்படுத்தக்கூடிய தூரம், வேகம் இதெல்லாமே வந்து விண்வெளியில நம்மனால பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு தனி கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது பூமிக்கு வெளிய லோ எர்த் ஆர்பிட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல இந்த அ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வேகத்தில பூமிய சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 28,000 கிலோமீட்டர் வேகத்தில பூமிய சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் இது பூமிக்குள்ளேயும் விழுகாம இருக்கும். நம்மளோட அந்த ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு போகாம இருக்கும். அதனால தான் 400 கிலோமீட்டர், 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷியோல இத சுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப ஒரு விண்கலம் வந்து இப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கு. நம்ம இப்படி லான்ச் பண்ணக்கூடிய விண்கலம், டைரக்ட்டா இப்படி போய் விண்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன ரீச் பண்ண முடியுமான்னா முடியாது. ஓகேங்களா? அது ஒரு சுற்றுவட்ட பாதையில இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அதே சுற்றுவட்ட பாதைக்கு நம்மளோட டிராகன் விண்கலத்தையும் அனுப்புவாங்க. அது என்ன பண்ணும்னா, பின்தொடர்ந்து போகும். ஓகேங்களா? பின்தொடர்ந்து போகுறதும் எவ்வளோ ஸ்பீட்ல போகும்னா, 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். அது கிட்ட போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி டாக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய விண்கலத்தையும், அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் இந்த மாரி டாக்கிங் பண்ணுவாங்க. அப்பனா தான் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருமே இதுக்குள்ள போக முடியும். போய் எக்ஸ்பெரிமென்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, அ இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு தான் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 28 மணி நேரம் ஆகும் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 400 கிலோமீட்டர் உயரத்தில இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்த அடையறதுக்கு 28 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். அததான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும். அடுத்தது. இதுவரை பிஎல்ஐ திட்டத்தில் வழங்கப்பட்ட நிதி ரூபாய் 21,500 கோடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிஎல்ஐ அப்படின்னா புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறத 2021ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருப்பாங்க. என்னென்ன துறைகள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரிங்களா? மின்னணு பொருட்கள், ஐடி பொருட்கள், மருத்துவ பொருட்கள், மருத்துவ சாதனங்கள், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு, உணவு பதப்படுத்துதல், வாகனம், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல், ஜவுளி, ட்ரோன்கள், வீட்டு உபயோக சாதனங்கள் என 12 துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் புரொடக்ஷன அதிகப்படுத்த உள்நாட்டு புரொடக்ஷன அதிகப்படுத்த அதுக்கு ஏத்த மாரியான இன்சென்டிவ்ஸ குடுப்பாங்க. இந்த இன்சென்டிவ்ஸ் தான் எவ்வளவோ குடுத்திருக்காங்க இதுவரைக்கும். 21,500 கோடி வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது 100 ஆண்டுகளாக எரியும் ஜாரியா நிலக்கரி சுரங்கத்தி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜாரியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1916ஆம் ஆண்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கும். இந்த தீ விபத்துனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலக்கரி சுரங்கம் இப்போ வரைக்குமே எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு. அதனால தான் ஜாரியாவ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பர்னிங் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜாரியால இந்த பர்னிங் சிட்டிய இன்னமும் அந்த நிலக்கரி சுரங்கத்துல நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கனால, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறத கேபினெட் வந்து நம்மளுடைய மத்திய கேபினெட் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு பின்னணிய தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேத்து கேபினெட் மீட்டிங்ல இந்த ஜாரிய பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறது அ அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவுல கிட்டத்தட்ட 11,00,00,000 ரூபாய் செலவுல சர்வதேச உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது வரப்போகுது. உத்தரப்பிரதேச மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆ ஆக்ரா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்போறாங்க. சரியா? அந்த கேபினெட் மீட்டிங்ல இருந்த 2 முக்கியமான டெசிஷன்ஸையும் இங்க குடுத்துருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம்.
நன்றி.